அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் வார்த்தைகளை கேட்பதற்காக அவளோடு காத்திருக்கிற அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 33வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். 3 பகுதிகளாக வருகிற ஒரு வசனம் ஆங்கிலத்தில். பட் ஹூ எவர் லிசன்ஸ் டு மீ வில் பி இன் சேஃப்டி அண்ட் பி அட் ஈஸ் வித்தவுட் ஃபியர் ஆஃப் ஹார்ம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை திரும்ப 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 நமக்கு உணர்த்துவது என்ன? நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையிலே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவன். நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 24 வசனத்தில். அப்போது ஆண்டவர் விரும்புவது என்னன்னா, he wants us to listen him always. Whenever, wherever, whatever he speaks, we have to listen to the word of God. Mere listening is not enough. We have to obey to the word of God. பார்த்தீங்களா, காலை வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிற என்பான நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் விக்கனமின்றி வாசம் பண்ணுவீர்கள். நாம் we don't buy விக்கனம், காசு கொடுத்து வாங்குறதில்ல. ஆனால் விக்கனங்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் விக்கனங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், ஆபத்துகள், என்ன நடக்கும் எப்போ தெரியாது. வியாதிகள், வேதனைகள், வைரஸ் நோய்கள், இப்படி நிறைய காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனத்திற்கு, வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் விக்கனமின்றி வாசம் பண்ணுவான். he will live at ease, at peace. he will be living in safety places. பார்த்தீங்களா? 2வது, ஆபத்திற்கு பயப்பட வேண்டியதில்லை, அமைதியாக இருப்பான். பார்த்தீங்களா? ஆபத்திற்கு பயப்பட வேண்டியதில்லை. என்ன வந்தாலும், எந்த ஆபத்து வந்தாலும் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற மனுஷனை கர்த்தர் பாதுகாப்பார். ஆபத்திற்கு விலக்கி பாதுகாப்பார். நாம் போகும் வழியை அறிவார். நாம் ஜெபித்து விட்டு போகிற பொழுது அவருடைய சமூகம் முன்பாக செல்லும். அவருடைய தூதர்கள் முன்பாக செல்வார்கள். ஆபத்திற்கு நம்மை விலக்கி காப்பார்கள். அப்போது அமைதியாக இருப்போம். இந்த அமைதி தான் இன்றைக்கு வேணும். இன்றைக்கு அதைத்தான் அமைதி தேடி அலைகிற மனுஷர்களை பார்க்கிறோம். விக்கனமின்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். உபத்திரம் இல்லாத, பாடுகள் இல்லாமல், பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தேடுகிறோம். இந்த 2ம் உங்களுக்கு வேண்டுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். செவி கொடுத்தல் என்று சொன்னால் அவர் சொல்கிறார் பாருங்க, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் எவனோ அவன்தான் விக்கனமின்றி வாசம் பண்ணுவான். அவன்தான் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள திறம் தாழ்த்துங்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீர் கொடுத்திருக்கிற அன்பான ஒரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் செவி கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே விக்கனமின்றி நாங்கள் வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருக்கும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கும் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.